ஹைடா ஜேம்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரம்க்கு ஒரு மூவி ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். இந்த மூவி பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லி ஃபன், அதுக்கப்புறம் ரொமான்ஸ், அப்புறம் கலாட்டா அந்த மாதிரி பேஸ்டாக இருக்கும்டா. அண்ட் இதில் வந்துட்டு ஆரம் ஹீரோ, ஒயன் ஹீரோயின், அதுக்கப்புறம் சுகா கேரோ 2 பேரும் இருப்பாங்க. ஹோபி இருப்பான், ஜங்குக் இருப்பான், இவங்க எல்லாருமே இருப்பாங்கடா. நெக்ஸ்ட்டு இந்த எஃப்எஃபோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, ஆரம் வந்துட்டு பாதி கொரியன் பாதி இண்டியன். அம்மா வந்து இண்டியன், அப்பா வந்து கொரியன். ஆரமுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது, அது வந்து கெரோ. அண்ட் இந்த சைடு பார்த்தா ஒயன் வந்து ஃபுல்லி இண்டியன். அதே மாதிரி ஒயனுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்குது, அதுதான் வந்து சுகா. ஓகேவா? ஆரமும் கெரோவும் ஆரமோட அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு கொரியாவில் இருக்காங்க. இந்த சைடு சுகா, அதுக்கப்புறம் ஒயன், அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஆரமோட அண்ணாவோட பையன்தான் வந்து சுகா, பொண்ணு தான் வந்துட்டு ஒயன். ஸோ மொற பொண்ணு மொற மாப்பிள்ளை 2 பேருமே. சுகாவுக்கு வந்து கெரோ மொற பொண்ணு, ஆரமுக்கு வந்து ஒயன் மொற பொண்ணு. இப்படி தான்டா, இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன்டா. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஆரமோட வீட்டை தான் வந்து காட்டுறோம். கெரோ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் முடித்து வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் ஏதோ ஒரு சீரியஸான டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கெரோ வந்துட்டு ஐடி கார்டெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு அவள் பாட்டில் வந்துட்டு உள்ளே போயிட்டா அவரோட ரூமுக்கு. இவளை பற்றி தான் பேசுகிறோன்னே தெரியாமல் அவள் பாட்டில் போகிறா பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஆரம் தான் எப்போவும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். அப்புறமா கெரோ தான் அவங்க அம்மா வந்து ஏதோ சமைச்சிட்ருக்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, எனக்கு சாண்ட்விச் செஞ்சு வைக்க சொன்னேன், நீ செஞ்சு வச்சியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. சரி செஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் உனக்கு பிரியாணி பிடிக்கும்ல அதுவும் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஏதாவது ஒன்று கேட்டாலே செய்ய மாட்டாங்க, இன்றைக்கி 2 செஞ்சு வச்சுருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து மனசில் நினச்சிக்கிறா. இப்போ கெரோட அம்மா தான் உனக்கு குலாப் ஜாமுன்னு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இன்றைக்கி கவனிப்பெல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே அந்த குலாப் ஜாமுனை வாங்கிட்டு ஒரு பம்பாஸ்டிக் சைடு விட்டுட்டு வந்து கெரோ போய் சோஃபாவில் உட்கார்றா. அப்போ ஆரம் தான் எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்காதுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் வாய் நான் தின்றேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கெரோ வந்து கேட்குறா. அப்போது அவங்க எல்லோரும் நார்மலாக பேசிகிட்டே இருக்கும்போது கெரோட அம்மா வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே என்னம்மா இன்னைக்கு கவனிப்பெல்லாம் ஓவராக இருக்குது, திடீர்னு கிட்ட எதையுமே திட்டாமலும் இருக்க, நான் ஐடி கார்டு சாக்ஸ் எல்லாம் எங்கெங்கே கழட்டி போட்டிருக்கேன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது கெரோட அம்மா தான் கெரோ உனக்கு அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம், கல்யாணம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்த குலாப் ஜாமுனை பாதி கடிச்சிட்டு பாதி கீழே துப்பிடுறா. இப்போ என்ன சொன்னால் நீ இப்படி துப்பிட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறான். நீ வாயை மூடு சரியா, எனக்கு கல்யாணம் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்பிடலான்னு பார்க்குறீங்க, அதுக்கு தானே இவ்வளோ கவனிப்போம் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்துறா. அப்போது மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்தா இவன் இது மேலே கத்த மாட்டா அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். என்ன பொல்லாத மாப்பிள்ளை, என்ன பெரிய இவனாவன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஆரம் தான் சுகாவோட ஃபோட்டோவை எடுத்து அப்படியே கெரோ முன்னாடி நீட்டுறாங்க. நீட்டினதை பார்த்தோன்னே கெரோ அப்படியே ஆஃப் ஆகிட்டா, வாய மூடிட்டா. மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் ஓ மாமா தான், மேடம்க்கு இங்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு இந்தியாவில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். அப்போது ஆரமோட அம்மா தான் சரிடி கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை எப்படி, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ உடனே சொன்னமானு போயிருமே, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறா. எப்படியும் சரி இந்த அம்மா சொல்லுவா, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லு, இந்த டாக் அந்த சுகாவை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். சொன்ன மாதிரியே நைட் டைமு ஆரமோட ரூமுக்கு போயிட்டு கெரோ வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்ன திடீர்னு அண்ணான்லாம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து சுகா வந்து ஆரம் வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு கெரோ வந்து சொல்கிறா, நீ தானண்ணா என் அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கு அவங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
டேய் நான் உன் அண்ணன்டி என்கிட்டே வந்து நம்பர் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து சொல்கிறான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா நீ இத்தனை அண்ணா போடும்போதே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட இருக்கு போய் வாங்கி தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ உன்ட்டு இல்லையா உன்னை போய் அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கேரோ வந்து போகிறா. அப்போது கேரோ கதவு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து ஆரம்ப பார்த்து சொல்கிறா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நீ வேணா அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாய் மூடிட்டு போடி, என்ன பேச்சு பேசுகிறா பாரு துணுண்டு இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஒரு பில்லோ தூக்கி கேரோட மண்டை மேலே போடுறான். அப்போது கேரோ தான் பூனை மாதிரி அவங்க அம்மாவோட ரூமுக்கு வந்து போகிறா. அவங்க அப்பா இல்லாத நேரம் பார்த்து போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறா. அப்போது அவங்க அம்மா தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் நாளான்னைக்கு கிளம்பி இந்தியா வந்துடுறோம். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பரிசம் போடலாம், அதுக்கப்புறம் நிச்சயம், அதுக்கப்புறம் நலங்கு வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம், அதுக்கு அடுத்த நாள் ரிசப்ஷன், இப்படி வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கல்யாணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவடையா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கேரோக்கு ஒரே குஷியாயிருது. செம்ம குஷியாக வந்து சுற்றிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா தான் என்னடி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுறா. சரி நம்ம தான் அங்கேயே நேராக போகிறோம்ல, அப்புறம் எதுக்கு நம்பரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. அப்போது கெரோ இதே மாதிரி குஷியாக அந்த பக்கம் இந்த பக்கம் விளாத்திட்ருக்கா அவங்க வீட்டு பால்கனியில். அப்போ கெரோட ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அப்போது ஃபோனை வந்துட்டு கொஷினிங்காக பார்த்துட்டு அட்டன் பண்ணுறா. பிகாஸ் கொரியரில் வந்துட்டு எத்தனையோ டிஜிட் நம்பர் இருக்கும், பட் 10 டிஜிட் நம்பர்லேருந்து வந்து ஃபோன் போகுது, இந்தியாவிலேருந்து கால் போகுது. அப்போது அவள் தான் கன்ஃபியூஸ்டாக ஃபோனை பார்த்துட்டு எடுக்கிறா. அட்டன் பண்ணால் ஒரு லேடியோட வாய்ஸ் தான் வந்து கேட்குது. ஹலோ கெரோவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அந்த சைடுலேருந்து கெரோ தான், ஆமாம் கெரோ தான், நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, நீங்கள் தானே என் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து கேட்குறீங்க. கேரோவும் ஆமாம் நான் தான் உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நானும் உங்ககிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேரோ சொல்கிறா. ரெண்டு பேர்த்தோட ஆளையும் பற்றி கேட்டு நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ கேரோ தான் சுகாவை பற்றி வயன்கிட்ட வந்து கேட்குறா. எங்கள் அண்ணன் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இந்தியன் கல்ச்சர் படி வாழ்ந்தவன். அது மட்டும் கிடையாது, எங்கள் ஊரை சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன ஒரு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத விஷயமா இருந்தாலும், போலீஸாலே தீர்க்க முடியாத விஷயமா இருந்தாலும் எங்கள் அண்ணாக்கிட்ட தான் வருவாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அவன் சொன்னால் இந்த ஊரே கேட்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சுகாவை பற்றி சொல்கிறீங்க. கேரோக்கு அப்படியே கேட்டவுடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குது அவங்க ஆளை பற்றி இவ்வளோ ஹையாக சொல்கிறது கேட்டவுடனே. அப்போது நீங்கள் தான் வந்து கேட்குறீங்க, உங்கள் அண்ணா பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் எங்கள் அண்ணாவை பற்றி நீ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரோ கேட்குறா. எல்லாம் ஒரு பொது அறிவு தான், உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்கன்னா எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ உங்கள் அண்ணா பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ மீன்வாயில் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கேரோவை பார்க்குறக்கு ஹோபியும் ஜங்குக்கும் வந்து அங்கே வராங்க. கேரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜங்குன்னு வந்து குதிக்கிறாங்க. அப்போது ஆரம்பங்க அம்மா தான் வந்துருச்சுங்க, 2 வானரங்களும் எப்போ பார்த்தாலும் தையா தக்கான்னு குதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். உங்களை 2 பேரையும் தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. கேரோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. என்ன கேட்டுட்டு இருந்த வயல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதான் உங்கள் அண்ணாவை பற்றி எக்ஸட்ரா அவருக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், அவர்கிட்ட நான் எப்படி பேசணும், ஏதாவது சொன்னீங்கன்னா அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து கொரியாவுக்கு உங்களோட அத்தை வந்துட்டு கொரியா கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க, அப்படி எல்லாமே சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பம் வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அவனோட அசைவெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்ப மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நேரில் வராங்கன்னா எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக தான் கேரோக்கு வந்து தேடி பிடிச்சி கேரோட நம்பரெல்லாம் அவங்க அம்மா கிட்டே இருந்தெல்லாம் வாங்கி கேரோ கிட்டே வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ கேரோ கிட்டே நீங்கள் வந்து கேட்குறீங்க,
கெரோ சொல்கிறா, எங்கள் அண்ணாக்கா, எங்கள் அண்ணன் எப்படி சொல்கிறது, பார்ட்டி பப்பு அது இதுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டுருக்க ஆள். அவனுக்கு லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப சில் அவுட், சொல்லப்போனால் ஊதாரின்னு கூட சொல்லலாம் எங்கள் அண்ணனை. அவனுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா இந்த மாதிரி வைக்கப்பட்டுட்டு காலில் கோலம் போட்டுட்டு அப்படியே எதுனா சொன்னான்னா அமைதியாக கேட்டுட்டு போகிற பொண்ணுங்களை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்பும் ஜங்குக்கும் வந்து வாயில் கையை வச்சு முடிக்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து சொல்ல கண்டினியூ பண்ணுறா. அவனுக்கு சிம்பிள் வேர்டில் சொல்லணுன்னா சிலுக்கு மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அவன் முன்னாடி அவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா தான் அவன் கண்ணுக்கே நீங்கள் தெரிவிங்க. அவனாக வந்து பேசணுன்னு நினச்சா அவங்கக்கிட்ட பேசாமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அவனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. அப்போது ஜியோப்பும் ஜங்குக்கும் தான் ஏன்டி இப்படி சொல்கிற, அறிவு இருக்காடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து சொல்கிற கண்டினியூ பண்ணுறா. அவனுக்கு மொத்தத்தில் சொல்லணுன்னா ஓப்பன் மைண்டடான பொண்ணு தான் பிடிக்கும். ஓப்பனாக அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணுறவங்க, அப்படியே பேசுகிறவங்கள மட்டும்தான் என் அண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ அப்படியா, அந்த கொரியன் கல்ச்சரில் இதெல்லாம் நார்மலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? ஆமாம்மா, இங்கே எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா கெரோ. சரி ஓகே கெரோ, தேங்க்யூ. அப்புறம் எப்போ இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? நாளான்னைக்கு வந்துடுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி ஓகே, என்னை வந்து நீங்கள் வாங்க போங்கலாம் கூப்பிடாத, கெரோனி கூப்பிட்டு, நானும் உன்னை நீ வா போனி கூப்பிட்டுக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வேண்டாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரின்னு சொல்லிக்கிறீங்க. ஃபோனை கட் பண்ணோன்னே ஜியோப்பும் ஜங்குக்கும் தான் கெரோ வந்துட்டு முதுகுலேயே சப்புன்னு வைக்கிறாங்க. ஐயோ அம்மா அம்மா எதுக்கடா அடிக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்படி சொன்னேன், அவள் ஏதாவது பண்ணி இவன் ஏதாவது சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கெரோ தான், வாயை 2 பேரும் கொஞ்சம் மூடுறீங்களா, அவனே ஏதோ ஒரு மொக்க காரணத்துக்காக பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போது யாரோடையும் கமிட்மெண்ட்டே வச்சுக்க மாட்டேன், பொண்ணுங்களே பிடிக்காது அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சரி இவனாக வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி எந்த சைனும் காட்டாமல் எந்த ஹிண்ட்டும் கொடுக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, என் பல்பு மண்டை அண்ணனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருக்க வேண்டியதான். என் அண்ணன் எப்படியாவது கமிட் ஆகணுன்றக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. அதுக்கு ஜங்குக்கு, உனக்கு ரொம்ப அறிவு தாண்டி, ஒரு வேளை அந்த பொண்ணு வேறு ஏதாவது மூவ் பண்ண போய் அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எங்கள் அண்ணன் இருக்கிற லட்சணத்துக்கு அவளே வந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன், இங்கே வேணால் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஜோப் தான், நடக்கும், ஏன் நடக்காது, உன்னால் அந்த பொண்ணுக்கு ஏதாவது எசகு நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி ஜேப் வந்து சொல்கிறான். நீ பாருண்ணா கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. சரி கெரோ, உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி ஹோபி தான் வந்து கேட்குறாரு. கேட்டோன்னா வந்துட்டு கெரோ வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. நல்லா தான் இருக்கான், ஆனால் இந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோபி வந்து சொல்கிறான். வாய் மூடு சரியா அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து கட்டுறோம். நீங்கள் பற்றி கெரோ பேசுனதுக்கே உங்களுக்கு வந்து செம்மையாக வந்து ஏதாவது ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. அவருக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி எப்படியே உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அடக்கமாக சாரீ எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பார்க்குறக்கே ரொம்பவே நீட்டாக ரொம்பவே க்யூட்டாக அந்த மாதிரி நீங்கள் வந்துருப்பீங்க. அப்போது உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அங்கே போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அப்புறம் உங்கள் கூட ஜெயோப்பும் ஜங்குக்கும் கூட வர்றாங்க. எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஆரம் அப்பா அம்மா அப்புறம் கெரோ ஆரம் கெரோட அப்பா கெரோட அம்மா அப்புறம் ஜெயோப் ஜங்குக்கு எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பி வராங்க.
இந்த சைடு உங்களோட ஃபேமிலி காட்டினா உங்கள் ஊரில் ஒரு கோயில் ஃபங்க்ஷனும் சைமல்டேனியஸ்லி நடக்குது. உங்கள் அண்ணன் கல்யாணத்தோடு சேர்ந்து லைக் அதுவும் நடக்கிற மாதிரி தான். ஸோ உங்கள் தாத்தா தான் வந்துட்டு அந்த ஊருக்கே வந்து பெரியவர். அண்ட் அவரோட வாரிசுங்கிறனால சுகா தான் வந்து உங்கள் அண்ணா தான் சுகா தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறான். இந்த ஊர்லேயே வந்து கௌரவமான ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும்ல, அந்த ஃபேமிலி தான் உங்களோட ஃபேமிலி அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் தான் உங்கள் அத்தைக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அத்தை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏர்போர்ட் வந்துட்டோம் மருமகளே, சரி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா உங்கள் தாத்தா எல்லாருமே வந்து கிளம்பி போகிறீங்க. அவங்களும் வந்துட்டு எல்லாருமே வந்து வராங்க. அப்போது ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் தான் வந்துட்டு ஆரம்ப பார்க்குறீங்க. ஆரம் வந்து கடைசியாக கொஞ்சம் இவங்களை விட்டு கொஞ்சம் கேப் விட்டு வந்து வந்துட்டுருப்பான். அவனை பார்த்தோன்னே உங்கள்ட்ட ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகுது. அவ்வளோ வந்து உங்களுக்கு செம்ம படபடப்பாக இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது ஆரம்ப பார்த்தோன்னே. ஆரம் அப்படியே கூலாக வந்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு நடந்து வரான். அப்போது கெரம் நீங்களும் தான் வந்து பார்த்துக்கிறீங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. கெரோ தான் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. ஓ என் அண்ணனை தேடுறியா? அவன் ஒரு பெரியவங்களை பார்க்க போயிருக்கான் திருவிழா விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கெரோட மூஞ்சி வந்து சின்னதாக போயிடுது. சரி எங்கள் வீட்டுக்கு தானே வரப்போகிற அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு கெரவும் நீங்களும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஆரம் உங்களை ஓரக்கண்ணில் பார்த்துட்டே தான் இருக்கான். அப்போது ஆரம் வந்துட்டு கெரோக்கிட்ட மெதுவாக போயிட்டு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த பொண்ணு தான் எந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கெரோ வந்து கேட்குறா. இந்த பொண்ணு தான் நீ சொன்ன அந்த முறை பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நீ இதை பிடிக்கலன்னு சொல்கிறல விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மரப்பொண்ணு இருக்கான்னு தெரியும், ஆனால் இப்படி இருப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்துட்டு எப்பவும் கட்டுற மாதிரிலாம் சாரீ கட்டல, நல்ல ரிவீலிங்காக ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் சாரீ வந்து கட்டியிருக்கீங்க. பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு செக்ஸியாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. அந்த சாரியில் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. ஆரம் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். கிராமத்து பொண்ணுன்னாங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். பம்பாஸ்டிக் சைடே இல்லை. நீங்கள் பார்க்குறான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறீங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உங்களோட ஊருக்குள்ளே உங்களோட கிராமத்துக்குள்ளே இது வந்து ஏர்போர்ட் வந்து ஆக்சுவலி டவுனில் இருக்குது. நீங்கள் போய் டவுனுக்கு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டுருக்கீங்க. அப்போது உள்ளே வரும்போது ஃபுல்லாக கிராமமாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. நம்ம கண்ட்ரிக்கே இருக்கிற அழகில் பார்க்குறக்கு அந்த இடமே வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்டன்னிங்காக தெரியுது. சுற்றி தென்னை மரம், வயல்வெளி, இந்த கொக்கு, பீகாக் எல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு. பார்க்குறக்கே ஆரம்புக்கும் கெரோக்கும் வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது. அம்மா இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. ஆமாடி நான் பிறந்த ஊராச்சே எப்படி அழகாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் உங்கள் கொரியாவில் இப்படியெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அங்கே ஃபுல்லி டெவலப்டு கண்ட்ரி, அதனால் இவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க முடியாது. டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா கெரோ. ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி கெரோக்கு வந்து இங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு வந்து கொரியாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. அப்போது உங்களோட வீட்டு சைடு தான் வந்து வரீங்க. வந்தால் உங்கள் அண்ணா தான் பயங்கர கம்பீரமாக உட்காந்து பெரியவங்களோட அந்த திருவிழா டைம் இருக்கிற சேஃப்டி வரி அது இது என்னென்னமோ பற்றி பேசிகிட்டு இருக்கான். கெரோ அப்படியே சுகாவை பார்த்துட்டு ஆன்னு வாயை பிளந்துடுறா. பிகாஸ் சுகா வந்து செம்ம கம்பீரமாக அந்த வேஷ்டி சட்டையில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து கெரோவால் அப்படியே வந்து ஜா வந்து ட்ராப் ஆகுது. ஏன் உங்கள் அண்ணா அழகாக இருப்பான்னு நீ சொன்ன, ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் காதுக்கிட்ட வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க.
அப்போது நீங்கள் போன கார் வர்றதை பார்த்துட்டு சுகா வந்துட்டு சரி ஓகே நம்ம பேசிக்கலாம், நீங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவங்கக்கிட்டலாம் வந்து சொல்கிறான். அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போது சுகா தான் ஆர்வமாக அப்படியே அந்த காருக்குள்ளே பார்க்குறான். கார்க்குள்ளேருந்து 6 அடி 5 அங்குலத்தில் பெருசாக ஆரம் வந்து இறங்குறாரு. என்னடா 2ஆம் படித்து கார்க்குள்ளே உட்கார வச்ச மாதிரி இவ்வளோ நேரம் உட்காந்துருப்பானோ, லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஆரமாக பார்க்குறாரு. ஆரம் இவனுக்கு தான் நம்ம தங்கச்சியை கொடுக்க போகிறோமோ, பரவாயில்ல ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிக்கிறாரு. அப்போது சுகா வந்து இந்த பக்கம் தலையை சாய்ச்சி உங்களை தான் வந்து பார்க்குறாரு. ஐ மீன் கெரோவை தான் வந்து பார்க்குறாரு. கெரோ ப்ரிட்டியான ஒரு ஒயிட் லாங் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கா. அப்படியே கீழே வந்து இறங்குறா. அவங்க அண்ணனுக்கு வந்து வயிற்றுக்கு தான் இருக்கா, ஐ மீன் ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் இருக்கா. அவ்வளோ குட்டியூண்டு இருக்கா. அப்படியே வந்து கெரோவை பார்த்துட்டு செம்மையாக வந்து சுகாவுக்கு வந்து ஸ்மைல் வருது. அப்பா ஒரு வழியாக நம்ம பொண்டாட்டி நேரில் பார்த்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி. 2 பேரும் வந்து பேசிக்கிட்டதே இல்லை. அரேஞ்ச் மேரேஜ், பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா. கெரோவோட ஃபோட்டோ வந்து சுகாவுமே வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அவளை எப்படா நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி 2 பேத்துக்கும். கெரோவால் சுகாவை நிமிர்ந்து பார்க்கவே முடியல, அவ்வளோ ப்ளஷ் ஆகுது அவளுக்கு. இப்போது ஜியோப்பு ஜங்குக்கும் இறங்குறாங்க. அவங்க போட்டிருக்கிற அவுட்ஃபிட்டுக்கு அந்த கிராமம் வந்து சுத்தமாக, அந்த கிராமத்துக்கு அந்த அவுட்ஃபிட் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஆரம்பம் கூட ஒரு மாதிரி ஃபார்மல்ஸில் தான் வந்திருப்பார். ஆனால் அவங்க 2 பேரும் பப்புக்கு போகிற மாதிரி வந்துருந்துருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் சுகா பார்த்துட்டு அவனோட ஸ்மைல் வந்து அப்படியே ட்ராப் ஆகுது. யாரா அவங்க டிஸ்கோ தேக்கு போகிற மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போது ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி வாயை கோணலாக வச்சுட்டு அப்படியே இறங்கிட்டு சுற்றி பற்றி பார்க்குறான். இதுதான் நம்ம கெரோ வாழ போகிற ஊரா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் கிட்ட கேட்குறான். ஆமாடா அப்படின்னு சொல்லி ஜியோப்போ வந்து சொல்கிறான். ஆமாம் கெரோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கெரோ பயங்கரமாக ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன வெக்கோலாம் படுறா, அப்போ இவ பெண் தானா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்போது எல்லோரும் கார்லேருந்து இறங்கி ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க. சுகா வந்துட்டு வாங்கத்த வாங்க மாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்து கூப்பிடுறாரு. எல்லாருமே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் தான் வந்து காஃபி போட்டு கொடுக்குறீங்க. பிகாஸ் இது உங்கள் அண்ணாவோட கல்யாணம் இல்லையா. உங்கள் அண்ணாக்கா ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து துருத்துருன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் காஃபி போட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறீங்க. அப்போது கீரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் வெளியே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் பேசி வந்து கலகலன்னு சிரிச்சிட்ருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து உங்கள் அத்தை வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, எல்லோரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து நீட்டிகிட்ருக்கீங்க. அப்போது ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு அப்படியே குமிஞ்சு ஒரு மாதிரியாக வந்து செட்யூசிங்காக பார்த்துட்டே வந்து காஃபியை கொடுக்குறீங்க. ஒரு மாதிரி கொஷினிங்காக உங்களை பார்க்குறான். என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். காஃபி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டான ஸ்மைல் பண்ணுறான். சரி சரி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறீங்க. அப்போ கெரோ கிட்ட காஃபி கொடுக்கும்போது கெரோ கிட்ட ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படிங்கிறா அவளும். ஓகே கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறா. இப்போ ஜங்குக்கு தான் ஆரம் இவ்வளோ கரெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா இவள் ஆரமாக கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் செட் ஆடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. இப்போ டைம் ஸ்கிப்ஸ், நைட்டு டின்னர் சாப்பிட்ற டைம் ஆகுது. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு அத்தை இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கா கல்குக்ஸு நூடுல்ஸ். கல்குக்ஸு நூடுல்ஸா, அது எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது அத்தை அப்படிங்கிறீங்க. சரி ஓகே நீ எதை பெஸ்ட்டாக செய்வியோ அதைவே செஞ்சு அவனுக்கு கொடு. நார்மலாக எல்லாேருக்கும் செய்கிற சாப்பாடே செய்ய, அவனுக்கு மட்டும் வேறு எதுனா ஸ்பெஷலாக செஞ்சு கொடு. நல்லா செஞ்சு கொடுறியம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்லிட்டல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து எப்போவுமே ஆஸ்யூஷுவல் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சமைப்பீங்க, நல்லாவே சமைப்பீங்க, எல்லாருக்குமே வந்து சமைச்சு கொடுக்குறீங்க. அப்புறம் ஆரம்பக்காக மட்டும் உங்களோட ஃபேவரட் நீங்கள் நல்லா செய்வீங்க, அது எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சீங்கன்னா பிடிக்கும். அதை வந்து பால் கொழுக்கட்டை அதான் வந்து செய்கிறீங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கும்போது நார்மலாக தான் வந்து பரிமாறுறீங்க. ஆனால் ஆரம்புக்கு பரிமாறும்போது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு அவனை உரசுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. யார் அவ அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து பார்த்துட்ருக்கா அவங்கள.
எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு வராங்க. அந்த எந்திரிச்சு போய் அந்த அண்டாலேருந்து தண்ணி மோந்து கை கழுவிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் தான் ஆரம்புக்கு வந்து தண்ணி ஊற்றுறக்காக நின்றுட்டுருக்கீங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முந்தானையை வந்து கொடுக்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். தொடச்சிக்கிறதுக்கு இங்கே டிஷ்யூ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இதில் தான் துடைக்கணுமா என்ன? ஆமாம், இது வந்து ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதை கேட்டோன்னு ஆரம் வந்துட்டு என்ன வழக்கமோ வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி டீசிங்காக சொல்லிவிட்டு போய் பால் கொழுக்கட்டை அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு பவுலில் செஞ்சுருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் இதில் ஸ்வீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு யாருக்கும் கொடுக்கல, எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாத்துக்கும் உங்கள் விளக்கம் கெட்டே இருப்பீங்களா, இந்தாங்க ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி சாப்பிட்ணும் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன் எடுத்து டக்குன்னு நீங்கள் ஆரம் கூட்டி விட்டுறீங்க. அப்படி பண்ண உடனே ஆரம்புக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுது. இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணுறான். அப்போது உங்களோட ஹிப்பு வந்து நீங்கள் ஹாஃப் சாரி தான் கட்டியிருப்பீங்க, லைட்டாக ரிவீல் ஆகுது. அது ஆரம் வந்து நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு அவனால் பார்க்காம இருக்க முடியல. ஒரு மாதிரி குறுன்னு உங்களோட ஹிப்பையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த பவுலை உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு சைடாக வந்துட்டு இப்படி இப்படி சும்மா இப்படி ஆட மாட்டோம், இந்த மாதிரி ஆடிட்டே நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிப்பை பார்த்துட்டு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா தான் இருக்குது இந்த டிஷ்ஷு. என்னது இந்த டிஷ்ஷு பேர்? பால் கொல்கட்டை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பவுலை கையில் வாங்கிட்டு ஒரு மாதிரி வந்து போகிறான். அவன் போயிட்டு நேராக வந்து ஜேப் கிட்டே போகிறான். என்னதுடா இது, உனக்கு மட்டும் இந்த வீட்டில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களா எனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறான். டே இருடா அலையாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். டே செம்மையாக இருக்குடா, என்னடா உனக்கு மட்டும் தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் வந்து சொல்கிறான். அப்போது ஆரம்தான், டேய் அந்த அந்த பொண்ணு இருக்கால, அவள் பேர் என்ன? எந்த பொண்ணு? அதான்டா வயனோ என்னமோ. ஓ வயன்தான் அப்படின்னு சொல்லி ஜெயப் வந்து சொல்கிறான். அவள் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாடா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு தான், இல்லைண்ணா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியாவில் முறை பொண்ணு முறை பையன் அவங்கெல்லாம் டீஸ் பண்ணி விளையாண்டுக்குவாங்களாம், இது அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நீ தானே அவனோட முறை பையன், ஸோ அதனால் சும்மா விளையாடுறாங்க போல் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிறான். இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஜாலியாக போகுது அந்த டேஸ் எல்லாம். அப்போது காலையில் வந்து ஆகுது. அப்போது உங்கள் அண்ணா சுகா தான் கிச்சனுக்கு வரான். நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருக்குண்ணா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அதான் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அன்னிக்கா, போய் கொடுக்கணும் இனிமே தான். நான் போய் கொடுக்கவா இல்லை நீயே போய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பேசுகிற, போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் பம்ப் செட்டுக்கு வர சொல்லி குளிக்கிறதுக்கு, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறான். பம்ப் செட்டுக்கா? ஏன் வீட்டில் பாத்ரூம் இல்லையா? அங்கேருந்து வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்கட்டும், ஜாலியாக இருக்கும்ல, பம்ப் செட்டில் குடித்தா அவங்களுக்கும் கொஞ்சம் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறீங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் சுகா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கெரோ வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே நெட்டை முறிச்சிட்டு ஒரு மெஸ்ஸியான ஹேரோடு வந்து வெளியே வர்றா. அப்படியே கையை தூக்கி இப்படி இப்படி நெட்டி முறிச்சிட்ருக்கா. சுகா வந்து கரெக்டாக பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ப் பண்ணுறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வந்து இறக்கிடுறா. இப்போ தான் எந்திரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறா. முக்கால் காலுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கா. அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து லூஸான ஒரு டிஷர்ட் வந்து மேலே போட்டிருக்கா. சுகா சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு கெரோ அப்படியே வந்துட்டு தள்ளிகிட்டே வந்து ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு உள்ளே போயிட்டு கதை சத்திடுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு, இது ஒன்றும் கொரியா கிடையாது சரியா,
இன்னொரு தடவை இந்த டிஷர்ட்டு, இந்த முக்காக்கால் பேண்ட்டு இதோடலாம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எவனும் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே கேரோக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. அப்படின்னு சொல்லி அவளை அறியாமல் அவளே வந்து ஹெட்டை நாட் பண்ணுறா. நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் நீ இதெல்லாம் போட்டுட்ருக்கணும், வெளியில் வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த அதர் சைட் கெரோக்கு காஃபி கொடுத்துட்டு இதெல்லாம் முடிஞ்சிட்டு சுகா வந்து வெளில போயிட்டாரு. கெரோக்கு காஃபி கொடுத்துட்டு நீங்கள் தான் ஆரமோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஆரமோட ரூமுக்குள்ளே போகிற போது மட்டும் அவளோட சாரியை வந்துட்டு இன்னும் கீழே இன்ச்சஸ் வந்து இறக்கி விட்டுட்டு உள்ளே போகிறீங்க. ஆரம் கூப்பிடப்பட்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் போயிட்டு கதவெல்லாம் நாக் பண்ணல, டைரெக்டாக உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு காஃபியை டேபிளில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ஆரம் கூட சேர்ந்து படுத்துக்கிறீங்க. அவனோட பெட்ஷீட்குள்ளேயே போயிட்டு போத்திட்டு படுத்துக்கிறீங்க. அப்போது நல்லா ஆரம் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. அப்போ ஆரம் தான், என்னது இது ஏதோ முள்ளுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆரம் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிக்கிறான். என்ன நான் தான் கத்தணும், நீங்கள் கத்துறீங்க, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ எப்படி இங்கே வந்தேன்னு என்கிட்ட கேட்குற, என்னடி நினச்சிட்ருக்கோம் உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறான். அப்பா நீங்கள் என்ன டீன்னு சொல்கிறது கேட்குறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு மசீரால் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் கை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆரம்பம் உங்களோட ஹிப்பில் தான் வந்து பேர் ஹிப்பில் தான் வந்து கையை வச்சு அமுத்திட்டுருக்கான். ஐயோ மானங்கிட்ட கைடா அப்படின்னு சொல்லிட்டு கையை டக்குன்னு எடுத்துக்கிறான். மாமா உன் வீக்னஸ் என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். காஃபி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு, உங்களை எங்கள் அண்ணா பம்பை செட்டுக்கு குளிக்க வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் தான் அப்போது ஆரம் என்னடா பண்ணுறா இவ, புதுசாக வித்தையெல்லாம் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். இப்போது டைம் ஸ்கிப்ஸ். ஆரம், தேயோப், சுகா அப்புறம் ஜங்குக் 4 பேரும் வந்துட்டு பம்ப் செட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜாலியாக வந்து குளிச்சுட்ருக்காங்க பேசிகிட்டே. இப்போது அந்த பம்ப் செட்டுக்கு போகிற வழியில் சுகாவை பார்த்து எல்லோரும் வணக்கம் வச்சுருப்பாங்க, பெரியவரோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாதிரி ஆரம்ப பார்த்தும் வந்து எல்லோரும் வணக்கம் வைக்கிறாங்க. அப்போது யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து சுகா கிட்டே கேட்குறான். இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க, தாத்தாக்கு தெரிஞ்சவங்க, பெரியவர் மருமகனம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குறான். போக போக புரியும். நீ ஆரம்பம் வந்து கேட்குறான். அதுக்கு சுகா வந்து போக போக உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு தான் ஹோபிக்கிட்ட போயிட்டு சரியான பல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படியே அங்கே போயிட்டு சுகாவும் தேவப்பும் வந்துட்டு கட்டோடி குழலாட ஆட ஆட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பம்ப் செட்டில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பம் அப்படியே வந்துட்டு அவனோட ஷர்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ட்ரௌசர்ஸோடு வந்துட்டு பம்ப் செட்டுக்குள்ளே இறங்கிட்டு எல்லாருமே அப்படி தான் குளிச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துக்கு சைலண்ட்டாக வந்து போகிறீங்க. போகும்போது அவன் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க. அப்போது மற்றவங்களாம் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க. மட்டும் உள்ளே ட்ரௌசர்ஸோடய உட்காந்துட்ருக்கான். எல்லோரும் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு, ஏன்னா உள்ளேருந்து வெளில வர்றதுக்கு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். டேய் ஜங்குக்கா என் ட்ரெஸ்ஸே கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது இங்கே தானே இருக்குது, எங்கள் ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, உங்கள் ட்ரெஸ் மட்டும் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். அப்போது சுகா கிட்ட தான், மச்சான் என் ட்ரெஸ்ஸை காணோயா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். மச்சான் இங்கே தான் இருக்கும், எங்கே போகுது நல்லா பாருங்கள், சரி பார்த்து போட்டுட்டு வாங்க, இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கிளம்புறான். அப்போது ஜங்குக்கும் ஓபியும் தான் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டி ஸ்மெல் பண்ணிட்டு, சரி ஹயாங் நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டே இருங்கடா, எங்கடா போகிறீங்க, என்ன மட்டும் தனியாக விட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பம் சொல்லிகிட்டு இருக்கான்.
அப்போ ட்ரெஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நானும் உங்களோடய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எந்திரிக்கிறான். அப்போது சுகா தான், ஐயோ அப்போ சுகா தான், மச்சான் அப்படியெல்லாம் ஊருக்குள்ளே வரவே கூடாது, நீங்கள் இப்படி ஷர்ட்லெஸ்ஸாக பேண்ட்லெஸ்ஸாக வெறும் ட்ரௌசர்ஸை மட்டும் போட்டு ஊருக்குள்ளே வந்தீங்க அவ்வளோதான், இது கிராமம், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். ஐயோ மச்சான், அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு வேணுயா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து சொல்கிறான். சரி அப்போ நாங்கள் வர்ற வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் வர்ற வரைக்குமா, இந்த தண்ணிக்குள்ளேயே வா, எப்படியா அவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறது, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இருந்து தான் ஆகணும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வந்து கிளம்பிடுறாங்க. ஆரம் அப்படின்னு சொல்லி ஐஸை ரோல் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்ருக்குறான். பிகாஸ் தண்ணியை விட்டு வெளில வரக்கூடாது, ஊர் வந்து கிராமம் இல்லையா, ஸோ அது மாதிரிலாம் ஷர்ட்லெஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நல்லா திட்டி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் தான் எல்லோரும் அவங்க 3 பேரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஆரம் முன்னாடி போயிட்டு அவனோட ஷர்ட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்பிக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஆரம் தான், நீ தானாடி என் ட்ரெஸ் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, ஒழுங்காக என் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, இது விளையாடுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் ஆஹா அப்படின்னு சொல்லி அப்படியே செட்யூசிங்காக பார்க்குறீங்க. கண்ணை காட்டியே மாக்கிடுவா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்ருக்கான். அப்போ என்கிட்ட வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலி இருக்குது, அதுக்குள்ளார போயிருங்க. அது வந்துட்டு ஆக்சுவலி தோட்டம் மாதிரி ஃபுல்லாக கவர்டாக இருக்குது, கரும்பு தோட்டம். அதுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே எழுந்திரிச்சு அவனோட ட்ரௌசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு வர்றான். ட்ரெஸ்ஸை கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுத்து அவன் முன்னாடி நிற்க வைக்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பமாக பார்க்குறீங்க. அவனோட பேரான பாடி, அவனோட வைடான ஷோல்டர்ஸ், ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. இப்போ உனக்கு என்ன தான் வேணும், என் ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் சரி உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு வேணுமா, அப்போது எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு கிஸ்ஸா, நான் உனக்கு கிராமத்து பொண்ணு நினச்சேன், என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிஸ் தானே கேட்டாங்க, அதுக்கு என்ன இப்போது, நீங்கள் என்னை பற்றி இப்படி நினச்சிட்ருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி ஓரமாக போட போகிறீங்க. கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எப்படி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட கை வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் உங்களோட ஹிப்புக்கிட்ட வருது. நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்துட்டு அவனோட கையை வந்து காட்டுறீங்க. அவனோட கையை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹிப்புக்கு வந்துடுச்சு. இவ்வளோதான் உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கடவுளே, எனக்கு வெளில நான் தான்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறான். இப்போ என்ன, உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னா எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கிஸ் தானடி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி அப்படியே கோவமாக பார்க்குறான். கிஸ் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கான்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க, கிஸ் கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இப்போ பிடிச்சி இழுத்து உங்களோட நெக்கில் ஒரு கையை வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களோட லிப்லேயே பச்சைக்குன்னு ஒன்று வைக்கிறான் ஸ்ட்ராங்காக. நீங்கள் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு குட்டி சாஃப்டான மூன் பண்ணுறீங்க. நீங்கள் அவன் கொடுத்த கிஸில் ஸ்டன் ஆகி அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படின்னு சொல்லி உங்களோட லோயர் லிப்பை அப்படியே பைட் பண்ணிட்டு விடுறான். யாருக்கு பயம்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையிலேருந்து அவனோட ட்ரெஸ்ஸை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு அவன் பாட்டுக்கு மாத்திரக்கு போயிட்டான். உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகிடுச்சு. அப்படி உங்கள் ஹார்ட்டெல்லாம் வந்து துடிக்குது. நீங்கள் குடுக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஓடுறீங்க. நீங்கள் ஓடுற உங்கள் பேங்களோட சவுண்டும் உங்கள் கொலுசோட சவுண்டும் தான் வந்துட்டு ஆரம்பிக்க கேட்குது. அவனுக்கு லைட்டாக குட்டியோண்ட ஒரு சிரிப்பு வருது. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். இந்த பொண்ணு பார்க்குறது பூ வைக்கிற ஃபங்க்ஷனெல்லாம் வந்து கெரோக் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து பந்தக்கால் நடுறாங்க. ஃபங்க்ஷன்னா அந்த கல்யாண வீடுனா வந்து பந்தக்கால் நடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நடுறாங்க. நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அங்கே தான் நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாமி கும்பிட்டே வந்து ஆரம்பம் பார்த்துட்டு இங்கேன்னு கண்ணை வந்து விங் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓபியும் ஜங்குக்கும் தான் ஆரம்பிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவள் தான் உன்னை சுற்றி வரான்னு தெரியுதில்ல, லவ்வாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஓபி தான் ஆரம் தான் வந்து சொல்கிறான்.
எனக்கு தான் பிரேக்கப் ஆகிடுச்சுலடா, எப்படிடா நான் மறுபடியும் வந்து லவ் பண்ணுறது, அதெல்லாம் முடியாது. இந்த பொண்ணுங்களே வந்து இன்ப்ரெடிக்டபிள், எப்போ விட்டுட்டு போகலைன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பம் சொல்கிறான். இது இந்தியானா அப்படியெல்லாம் விட்டுட்டு போகிறக்கு வாய்ப்பே கிடையாது. லவ் பண்ணவன தான் இங்கே புருஷனாவே நான் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அதிக பிரசங்கித்தனமாக பேசாமல் கம்முன்னு போடா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து ஜங்குக்கு சொல்லிடுறான். இப்போது டைம் ஸ்கீப்ஸ், மறுநாள் நிச்சயதார்த்தம் வந்துட்டு நடக்குது. எல்லாருமே வந்துட்டு இந்த பரிசும் போட்டு லைனாக உட்காந்து, இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு 2 பக்கமும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது சுகா தான் கெரோ திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா கெரோ பயங்கர ப்ரிட்டியாக இருக்கா. ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ, பட்டு சாரீ, ஃப்ரீ ஹேர், தலை நிறையா பூ பார்க்குறக்கு. அவளும் செமி இண்டியன் தான் இல்லையா, ரொம்ப லட்சணமாக செம்மையாக சூட் ஆகிருக்கு அவளுக்கு சாரீ. சுகா ஆஸ் யூஷுவல் அவரோட சாமோட ரொம்ப அவ்வளோ ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பத்திரிக்கையெல்லாம் வாசித்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்போது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்துட்டு அந்தாக்ஷரி விளாண்டுட்ருக்காங்க. லைக் அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சது. எல்லா யங்ஸ்டர்ஸு எல்லாருமே உட்காந்து அந்தாக்ஷரி விளாண்டுட்ருக்காங்க. அப்போது விளையாண்டுட்ருக்கும்போது சுகா தான் ஒரு மாதிரியாக வந்து கெரோ வந்து ஒரு மாதிரி நெயிலெல்லாம் பைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். சுகா கெரோ வந்து கண்ணிலேயே பார்த்து சுகா கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வர சொல்லி ஒரு ஐப்ரோ வந்து ரைஸ் பண்ணி காட்டுறாரு. அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கெரோ சரி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வந்து ஹெட்டை நாட் பண்ணுறா. அப்போது சுகா வந்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டாக அப்படியே எழுந்திரிச்சு ஒரு சைடாக வந்து போகிறாரு. அப்போது கெரோவும் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாடியே போகுது, சரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போது அந்த சைடு கெரோ வந்து க்ராஸ் ஆகி போகும்போது சுகா டப்புன்னு தூக்கிடுறாரு. தூக்கி ரூம்குள்ளே வந்து இழுத்துக்கிறாரு. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணோன்னா கெரோக்கு பயங்கரமாக வந்து ஷையாகுது. அப்படியே தலையை வந்து குனிச்சிட்டே போகிறா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. மாமா மூச்சுட முடியல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இங்கே பாரு, நமக்கு நிச்சயம் ஆகிடுச்சு, இன்னும் கல்யாணம் வரைக்கும் நம்ம 2 பேர்த்தையும் பார்த்துக்க விட மாட்டாங்க. இன்றைக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை இன்றைக்கே அப்படின்னு சொல்லி கெரோ வந்து கேட்குறா. இன்றைக்கே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கிஸ் பண்ணிக்கிறேன்டி, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் நைட்டில் தான் ஒன்று பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக. 2 கையும் அப்படியே வாலில் பின் பண்ணி அப்படியே அவன் மேலே ஃபுல்லாக லீன் ஆகி பயங்கர ரொமான்டிக்காக 2 பேரும் வந்து கிஸ் அப்படியே பொழிஞ்சிட்ருக்காங்க. அந்த சைடு நீங்கள் ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஹோபி 3 பேரும் செம்மையாக நின்று சிரிச்சிட்ருக்கீங்க. ஐயோ கீச்சு தாத்தா கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கண்ணை வந்து மூடிக்கிறீங்க. கண்ணு காதெல்லாம் ஜங்குக்கு செம்ம செய்யாகுது. எல்லோரும் வந்து பக்கன்னு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது கெரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்து வர்றா. நீங்கள் கெரோவை பார்த்து அண்ணி என் அண்ணன் குழந்த மாதிரி அவனுக்கு எடுத்துட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து அப்படியே போகிறா. இப்போது டைம் ஸ்கீப்ஸ், நைட்டு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு வைக்கிறாங்க. அந்த சைடு சுகாவுக்கு வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அந்த ஜல்லடையில் போட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றி மஞ்சளெல்லாம் கன்னத்தில் தேய்ச்சி அவனோட காலெல்லாம் மஞ்சளெல்லாம் தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அழுத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த சைடு வந்துட்டு கெரோக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் வந்து அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாத்தனார் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படி சொன்னோன்னே நீங்கள் தான் போயிட்டு கெரோக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சு விடுறீங்க. அதுக்கப்புறம் ஆலத்தியெல்லாம் எடுக்கிறீங்க. கெரோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் கெரோவை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்த கல்யாண கலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கெரோவோட ஃபேஸெல்லாம் செம்மையாக வந்து க்ளோ ஆகுது. அப்போது
மாப்பிள்ளை சைடு நலங்கு வச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. டக்கு டக்குன்னு எல்லோரும் முடிச்சிடுறாங்க. பொண்ணு சைடு நிறைய பேர் நலங்கு வச்சிட்ருக்கும்போது ஆரம்பம் அங்கே வந்துட்டு வராரு. லைக் எல்லாருமே பொண்ணுக்கு நலங்கு வைப்பாங்க. அப்போ ஆரம்பம் வந்துட்டு மஞ்சளெல்லாம் தேய்ச்சிட்ருக்கான். அப்போது கரண்ட் வந்து போகுது. கரண்ட்டு கட் ஆன உடனே ஆரம்பம் வந்துட்டு நலங்கு வச்சுட்டு ஓரமாக வந்துடுறாரு. அப்போது நீங்கள் தான் உங்கள் கையில் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்போட கன்னத்தில், நெக்கில், செஸ்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து அப்பி விட்டுறீங்க மஞ்சளை. ஐயையோ! யார்ரா அது இந்த தேய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் வந்து நெளிஞ்சிட்ருக்கான். நீங்கள் அதான்டா கேப்புன்னு சொல்லி ஆரம்பம் செம்மையாக வந்து தேய்ச்சி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதுகில். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வந்து மஞ்சள் அப்பிட்டு இருக்கீங்க. யார் எது வந்து பிடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ தான் நல்லா தெரியும், அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவன் கையில் சிக்காமல் நல்லா அவன் மேலே மஞ்சள் எடுத்து அப்பி விட்டுறீங்க. அப்போது கரண்ட் வரக்குள்ளே டக்குன்னு நீங்கள் குடுகுடுன்னு உங்களோட ரூமுக்கு ஓடிடுறீங்க. டக்குன்னு கரண்ட் வந்தோடனே எல்லோரும் ஆரம்பம் தான் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா, அப்புறம் ஆரம்போட அம்மா, உங்கள் அம்மா தான் ஆரம்பம் பார்த்து, என்ன மாப்பிள்ளை இது உங்களுக்கும் இன்றைக்கி நலங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஆரம்புக்கு செம்ம ஷையாகுது. யாரும் இந்த வேலையை பார்த்தது நீயா தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாரு. உங்கள் ரூமுக்கு தான் கடகடன்னு கிளம்பி வராரு. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. டப்புன்னு கதை திறந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வந்து வராரு. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அத்தனை பேர் முன்னாடி என்ன அந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். இதென்னப்பா புதுசாக இருக்குது, என் கையில் மஞ்சள் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை காட்டுறீங்க. நீ வந்து கழுவியிருப்படி எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், சும்மா ஏதாவது வீணாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கிட்ட போகிறீங்க. போயிட்டு நீங்களாம் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு நான்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. டீசிங்காக சிரிச்சுட்டு, நடிக்காத சரியா, நீ தான் என் மேலே மஞ்சள் அப்பிள்ளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அது டக்குன்னு அந்த வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் உங்களோட ஸ்மைல் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டக்குன்னு அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. நான் அப்படி சொல்ல அப்படின்னு சொல்ல வரான். நீங்கள் அவன் முன்னாடி உங்கள் கையை நீட்டிடுறீங்க. ஓகே, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தப்பாக எதுவும் சொல்ல வரல, நான் வந்து அப்படின்னு சொல்ல வரான். நீங்கள் ஒரு மாதிரி உங்களோட கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படிலாம் நினைப்பீங்க, இப்படிலாம் பேசுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஆரம்புக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, என்னடா பேசினேன் அப்படின்னு சொல்லி அவனே வந்துட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிறான். நீங்கள் அமைதியாக வந்து உங்களோட டெரஸ்க்கு வந்து போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எந்த மாதிரி பொண்ணா, நான் கேரோட பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேனா? ஏன் அவர் என்னை பார்த்து இப்படி சொல்லணும்? என்னை பற்றி என்ன நினச்சிருப்பார் அவர் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டியர்ஸ் வந்து செம்ம கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்ட பேசவே இல்லை. முன்னாடி கூட நீங்கள் போய் நிற்கலை. சுத்தமாக அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே வந்ததுலேருந்து உங்களோட ஃபேஸை தான் அதிகமாக பார்த்துருப்பான். இப்போது நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. உங்கள்கிட்ட பேசணும், திருப்பி நீங்கள் அவன்கிட்ட இந்த மாதிரி விளையாடணும், அவன்கிட்ட நீங்கள் இயல்பாக இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்பவே வந்து தோணுது. கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிறான். இப்போது டைம் ஸ்கிப்ஸ். உங்கள் அண்ணனோட மேரேஜுக்கு வந்து தாலி எடுக்கணும், அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை, அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கிளம்புறீங்க. எல்லோரும் வந்து கிளம்புறாங்க, நீங்களும் அவங்க கூட கிளம்புறீங்க. அப்போ கூட நீங்கள் ஆரம்பம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே இல்லை. அப்போது உங்கள் சின்ன அத்தையோட பையன் வந்துட்டு அங்கே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்களோட ஃபேமிலியும் உங்கள் ஃபேமிலி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மின் தான். ஜிம்மினோட அப்பா அம்மா அப்புறம் ஜிம்மின் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு ஜிம்மின்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி.
அப்போது நீங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போகிறதுக்கு ஜிமினாவும் வந்துட்டு கூட வர்றான். ஜிமினா பார்த்தோன்னே ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. யாரா அவன் புதுசா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினா வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமினா அவங்கள சிரிக்க வச்சுட்டு உங்கள் கூடவே இருக்கான். ஆரம்புக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கிட்ட இல்லாத இது அவன்கிட்ட எப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிக்கிறான். அப்போ ஓபி தான் ஆரம்பிக்கிட்ட அவள் சுற்றி சுற்றி வந்தப்போ நீ மதிச்சியா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூடுன அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். அப்போது துணி கடையும் வந்துட்டு வருது. எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணி கல்யாணத்துக்காக வாங்கிட்டுருக்காங்க. ஜிமினா அவங்க கூடவே தான் இருக்கான். வயன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கான். லைக் அவனுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வயன் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும், கல்யாணத்துக்கு பேசாமல் இந்த லெஹங்கா போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் தான் செலெக்ஷனே பண்ணுறான். ஒருத்தனுக்கு இதை பார்த்து அப்படியே வயிறு காது எல்லாம் புகையுது. செம்ம ஜெல்லசியோடு உங்கள் 2 பேத்தையும் கொல்ற மாதிரி பார்த்துட்ருக்கான் ஆரம் தான். அப்போது ஜிமினாவோட அம்மாவும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆரமோட அம்மா தான் வந்துட்டு மருமகளே இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதோ எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஜிமினாவோட அம்மா தான் உங்களுக்கு எப்படி அவள் மருமகளோ அதே மாதிரி எனக்கும் மருமக தான், சரியா? உங்கள் பையன் அவளுக்கு மாமானா என் பையனும் மாமா தான், நானும் பார்த்து அவளுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆரம்பிக்க செம்மக்கும் வருது. நீங்களும் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க இதுக்கு எதுவுமே சொல்லாமல். அப்போ திரும்பி கெரோ கிட்டே சொல்லலான்னு சொல்லி பார்த்தா கெரோ சுகாவோட அந்த துணிக்கடையில் ஒரு சந்துக்குள்ளே நின்று செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் அதுங்க வேலையை பக்கத்துலேயே கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாரு. எனக்கு அப்படி ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நமக்கு துணி கடையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கெரோ தான் ஒரு ட்ரையல் ரூம் சந்தில் நின்றுட்டுருக்கா. சுகா ஃபுல்லாக வந்து அவளை நல்லா ஹக் பண்ணி ஆம்ஸ்குள்ளே வச்சுட்டு பிடிச்சி நசுக்கி புசுக்கிட்டு இருக்காரு. என்கேஜ்மெண்ட் நடந்ததுலேருந்து ஒன்று பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களோட ஒய்ஃபாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சுகா கிட்ட கெரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு லெஹங்காவை போட்டு வந்து மிரர் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினா இது வேணாம் அது போட்டுக்கோ அதுதான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு இன்ச் பை இன்ச் வந்து உங்களுக்கு இது சொல்லிகிட்ருக்காங்க. பாரு ஹிப்பிக்கிட்ட இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, இது சரிப்பட்டு வராது, நீ வேறு ட்ரெஸ் போட்டு வா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஆரம்புக்கு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறது என்ன, உங்கள் ஹேரை சரி பண்ணி விடுறது என்ன, உங்களையே தான் டச் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான் ஜெமினா. செம்ம கோபமாகுது ஆரம்புக்கு, யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில. இப்போது துணி எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து நகை கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க தாலி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. நகை கடையிலையும் அப்படி தான் ஜிம்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் வந்து வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் எதுக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமினா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறவன், வாங்கிக்கோ நான் தான் ஆசையாக வாங்கி தரேன்ல அப்படின்னு சொல்லி வாங்கி தரான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு வந்து வாங்கிக்கிறீங்க. ஆரம் அப்படியே இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் ஆரமோட அம்மா கெரோக்கு இது நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்டிவாகவே இல்லை, கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். இப்போ டைம் ஸ்கிப்ஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் தானே சமைப்பீங்க, லஞ்சை சமைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வேக வேகமாக போய் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடியே வந்து ஜிம்னா வந்து நின்றுக்கிட்டான், அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது கிரேவி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட கையில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஊற்றி டேஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ஜெமினா தான் உங்கள் கையை வாங்கி உங்கள் கையோடு சேர்த்து அப்படியே அந்த கிரேவியை வந்து லிக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கே ஒரு மாதிரி குஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்கள் கையை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இதை போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டான், அவனால் முடியலை, மண்டையெல்லாம் பிச்சுக்கிறான். உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பான். அந்த துணிக்கடையிலையும் சரி நகை கடையிலையும் சரி நீங்கள் சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்க வந்திருப்பான். அவன் கேட்குறக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடி இருந்திருப்பீங்க. கிட்டே நீங்கள் சுத்தமாக பேசவே இல்லை, அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஜிம்னா கிட்டே இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது ஆரமால் தாங்கிக்கவே முடியல. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கை கழுவுறதுக்கு தண்ணி நின்று ஊற்றிட்டுருக்கீங்க. பட் வரும்போது அந்த சொம்பை கீழே வச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. அப்போ தான் அவங்களோட கையை பிடிச்சி பின்னாடி அப்படியே முறுக்குறான்.
என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக என்ன பிடிச்சி நிறுத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க மனசில்? அவனும் கையில் குழம்பு ஊற்றி நக்குறான், நீ அப்படியே சினிங்கிட்டு நிற்கிற, உனக்கு சுத்தமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், எனக்கு தான் வெட்கம் மானம் எதுவுமே கிடையாது. நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கேட்டோன்னே ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாருடி, நான் அந்த அர்த்தத்தில் உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. நீங்கள் எந்த அர்த்தத்தில் வேணால் சொல்லிக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னடி நினச்சிட்டுக்கோ மனசில்? நீ பாட்டுக்கு வந்த, என்னை கிஸ் பண்ண, என்னை டச் பண்ண, இப்போது என்னை விட்டு போகிறாங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. இனிமேல் கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்காது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறீங்க. ஆரம்புக்கு செம்ம காண்டாகுது. பார்வன், அவன்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வருது அப்படிங்கிறாரு. யார்கிட்ட பேசக்கூடாது? அதான் வந்திருக்கானே ஒருத்தன் இத்துணுண்டா, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் நான் யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ செம்ம கோவம் வந்து அதே வாலில் உங்களை லாக் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன்கிட்ட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இன்னொரு தடவை அவனோட விரல் நுனியை டச் பண்ணாலும் என்னாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து சொல்கிறான். நீங்கள் பயத்தோட ஆரம்ப பார்க்குறீங்க. உன்னால் நடக்கவே முடியாது, நீ வீல் சேரில் தான் உங்கள் அண்ணன் கல்யாணத்தை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு ஆரம்பமாக பார்க்குறீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் கல்யாண வேலையில் பரபரப்பாக இருக்காங்க. வீடு ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டிருக்கு. வீட்டுக்கு 4 சைடும் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. பாட்டெல்லாம் சவுண்டாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் கெரோக்கு கோன் வைக்கணும்னு சொல்லி கோன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது ஆரம்பந்தான் அவங்கள ஹிப்போட பிடிச்சி டக்குன்னு அப்படியே தூக்குறான். இருக்கிற கர்டைனுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு அப்படியே உங்களையும் பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துக்கிறான். அந்த சைடு யாருமே இல்லை ஆக்சுவலி. என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சிலுக்கு என்ன இப்போல்லாம் இழுத்து போத்திட்டு எதையுமே காட்டாமல் சுற்றிட்டுருக்க, என்னால் பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாரியை வந்துட்டு அப்படியே விலக்கி உங்களோட ஹிப்பை தான் வந்து கீழே கொஞ்சம் பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து முடிக்கிறீங்க. என்னை எப்படியெல்லாம் பண்ணி செட்யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு இப்படிலாம் இழுத்து முடிக்கிட்டா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை வீட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. அப்போ உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் நல்லா தலை நிறையா வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்க. அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு வா, இந்த மல்லிகைப்பூ இண்டியன்ஸ் எங்கே இருந்ததே கண்டுபிடிச்சிங்க, தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்மெல் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படி கூசுது. என்னை விடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நக்கெல்லாம் அவங்கள அப்படியே பார்க்குறான் பேக் போஸை. இப்போது அப்படியே நைட் வந்து ஆகுது. எல்லோரும் கோன் வச்சுருக்கீங்க. அப்போது ஜாலியாக எல்லோரும் சிரித்து பேசிட்டு நல்லா கோனெல்லாம் வச்சுட்டு நைட் டைமு எல்லோரும் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வீடே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி பக்கத்தில் வராரு. அப்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி ஜிமினா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு உங்கள் பக்கத்தில். வைன், ஆமாம் இது என்ன டிசைனு, இதில் என்னது அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பக்கத்தில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இது என்னதுன்னு சொல்லி க்ளோஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதை பார்க்க ஆரம்புக்கு செம்மையாக வெறியாகுது. அப்போது அந்த சைடு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்கள்ல கேட்ரிங் பசங்க, அவங்க வந்துட்டு ஜூஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் 2 கையிலையும் மெஹந்தி வச்சுருக்கீங்க, கெரோவும் 2 கையிலையும் மெஹந்தி வச்சுருக்கா. அப்போது சுகா அந்த சைடு போயிட்டுருக்காரு. உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஏதாவது வேணுமா கெரோ அப்படின்னு சொல்லிட்டு கெரோவுக்கு வந்து ஜூஸ் எடுத்து சுகா தான் வந்து ஊட்டி விட்றாரு. வைன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா தான் வந்து ஜூஸ் எடுத்து உங்களுக்கு ஊட்டுறாரு. இப்போது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி வந்து இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் வேணாம் ஜிம்னா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி ஹெட்டை நாட் பண்ணுறாரு. இந்த குடி வயன், நீ எப்படி குடிப்பேன், 2 கையிலையும் மெஹந்தி இருக்குது, இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டுறாரு. நீங்கள் குடிக்காமல் ஒரு மாதிரி உங்களுக்கு பொறையேறி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு ஜூஸு. உங்களோட லிப்ஸு, நெக்கு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு.
அப்போ ஜிமினா தான் அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து உங்களோட லிப்ஸு, நெக்கு, செஸ்ட்டுன்னு அப்படியே வந்துட்டு வைப் பண்ணுறான். ஆரம்புக்கு பார்த்தோன்னா அவ்வளோ வெறியாகுது. அப்படியே அவனோட ஹேண்டை வந்துட்டு முறுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் வந்து டப்புன்னு தட்டுறான். டேபிள் நொறுங்கிருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. தெரியாமல் டேபிளை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தெரியாமல் டேபிளை உடச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து வியர்டாக ஆரம்பியாக பார்க்குறான். நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க, செம்மையாக பயந்துட்டீங்க. சரி டைம் ஆச்சு, எல்லோரும் போய் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ முதல்ல கிளம்பிடணும் அப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு எழுந்திரிச்சு உள்ளே ஓடுறீங்க. அப்போ ஆரம்பதான் வாடிங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாயை புத்தி அவனோட ரூமுக்கு தரத்துறன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல ஆரம்போட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உங்களோட மெஹந்தி ஆப்பிக்கிச்சு. உங்களை ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு டக்குன்னு உங்களை வந்துட்டு பெட்டில் தள்ளி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு கேட்கல. இப்போ அவன் கூட என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் தான் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மேடம் கொட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸு கொட்டுவீங்களாம், அவனும் துடைக்கிற மாதிரி துடைப்பானா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க. எனக்குன்னு இருக்கிறத வேறு யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். துணி கடையில் வச்சு இங்கே தொடுறான் அங்கே தொடுறான். நீயும் அப்படி சில்க் மாதிரி ஆட்டிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வலிக்கணும்டி, உனக்கு வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஓவராக்கி ஃபுல்லாக உங்களை வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவங்கக்கிட்ட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு ராயல் ப்ளூ கலர் சாரீ, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சாரியை பிடிச்சி ஒரே இழு ஃபுல்லாக கலண்டுருச்சு. கலண்டதும் அப்படியே தூக்கி வெளில போடுறான். நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வெளில ஓட பார்க்குறீங்க. அப்படியே உங்களை ஒரு கையில் லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்கார வைக்கிறான். நீங்கள் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ என்னோடது, எப்போ நான் உன்னை கிஸ் பண்ணணும் அப்போவே நீ எனக்கு சொந்தமாயிட்ட, உனக்கும் என்ன பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன்டி நடுவில் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே சீக்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பயங்கரமாக உங்கள் லிப்பில் வந்து டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து கிஸ்ஸில் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. ஃபுல்லாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வெறும் இன்ஸ்கர்ட்டோடையும் ப்ளவுஸோடையும் தான் இருக்கீங்க. அப்படியே அந்த டேபிளில் இருந்த மாதிரியே உங்களோட இன்ஸ்கர்ட்டை வந்து மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அவனோட பேண்ட்டோட ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களோட மவுத்லேருந்து உங்களோட ஹேண்டை வந்து எடுத்து விட்டுட்டு பேபி கேர்ள் திஸ் இஸ் யுவர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வார்னிங்கும் இல்லாமல் எந்த ஃபோர்ப்ளேயும் இல்லாமல் அப்படியே எடுத்து சொருவிட்டான். நீங்கள் ஓன்னு சொல்லி அப்படி கத்திட்டு அவனோட ஷோல்டரை வந்துட்டு டைட்டாக அப் பண்ணிக்கிறீங்க அவனோட சேர்த்து. நீங்கள் ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ தான் என் பேரும் வாயிலேருந்து வரணும்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். மெதுவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதெல்லாம் காதலியே வாங்கலை, பயங்கர ஃபோர்ஸாக உங்களுக்குள்ளே ஹிட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. பேபி கேர்ள், நீ அப்படி அழுதப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்படி அழுகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழுடி ஆரம்னு சொல்லிகிட்டே மோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்குள்ளே ஃபோர்ஸாக வந்து தர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களால் முடியல. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அவன் கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது அவனை வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு ரொம்பவே குஷியாயிருது. என்னடி ஃபார்முக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு அவன் வந்துட்டு பயங்கரமாக வந்து உங்களுக்குள்ளே தர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கண்ணில் தண்ணி வர மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டு பேபி கேர்ள்
அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அரங்கோர ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து தரையில் படுத்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக கழட்டுறதுக்கு கூட பொறுமை இல்லை அவனுக்கு, அப்படியே பண்ணியிருப்பான். இப்போது அவனோட ஷர்ட்டையும் உங்களோட இன்ஸ்கர்ட்டையும் மட்டும் நீங்கள் போட்டு படுத்திருக்கீங்க. உங்களோட சாரீ ஃபுல்லாக அவன் மேலே ரேப் ஆகிருக்கு. 2 பேரும் பாதி உங்களோட சாரீவே வந்து மூடிட்டு படுத்திருக்கீங்க. அப்போது ஆரம்தான், இனிமேல் இந்த தப்பை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசலை, ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படின்னு சொல்லி நர்வஸ் ஆகுறீங்க. பயப்படாதே பொண்டாட்டி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எடுத்து உங்ககிட்டேருந்து வாங்கி போட்டுட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஆக்சுவலி கதவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. எருமை, என்னால் நிற்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதை அந்த கோழி குஞ்சுக்கிட்ட இழிச்சு பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. முறைச்சிட்டே அவன் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறான், ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு. அப்போ பார்த்தா ஆரமோட அம்மா தான். என்னடா பண்ணிகிட்ருக்கு இவ்வளோ நேரமாக உள்ள, தாத்தாக்கு வேறு உடம்பு சரியில்லை, வா கீழே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து கீழே போகிறான். ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நடந்து வரக்கே 10 நிமிஷம் ஆயிரும் போ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மொத்த ஃபேமிலி கீழே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க தாத்தா தான் சொல்கிறாரு, சுகா, வயன், ஆரம், அம்மா, கெரவும் வயனும் எங்கே அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கேட்குறாரு. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்துட்டு உங்களையும் கெரவையும் வந்து தேடிட்டுருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் கெரவோட ரூமில் போய் படுத்துட்டீங்க. அப்போது இருட்டில் வந்து கெரவ உங்களை சரியாக பார்க்கல. அப்புறமா அவங்க அம்மா கூப்பிட்டு வரும்போது தான் கெரவ வந்துட்டு நீங்கள் உங்கள் சாரி வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வியர் பண்ணியிருக்கீங்க. கீழே கிளம்பி வந்துட்டுருக்கும்போது நீங்கள் பொறுமையாக அப்படியே ஒரு மாதிரி நடந்து வரீங்க. கெரவ உங்களை பார்த்துட்டு இவையே முட்டை போட்ட டைனோசர் மாதிரி நடந்து வர்றா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறா. ஒரு வேளை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வர்றா. அப்போது அவங்க தாத்தா தான் அவங்க 4 பேத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு வயன், ஆரம், சுகா, கெரோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என் பேரன் கல்யாணத்தோடு சேர்த்து என் பேத்தி கல்யாணத்தையும் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் கொஸ்டினிங்காக பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் முறப்பையன், அதே மாதிரி இவங்க 2 பேரும் முறப்பையன். பேசாமல் இவங்க 4 பேத்துக்கும் வர முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி தாத்தா அன்றைக்கி சொல்கிறாரு. அப்போது பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அதனால் அவங்களுக்குமே வந்து ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. ஆரம் உங்களை பார்த்து செம்மையாக ஒரு ஸ்மிட் பண்ணுறான். அப்படிங்கிறான். ஐயையோ, இவன் பொங்கலுக்கே வெடிப்பான், தீபாவளி கிடச்சா விடுவானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க ஆரம்ப. பொண்டாட்டி நீ செத்தடி அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறான். அப்போது உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் உனக்கு ஆரம்பமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீ வேறு ஏம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்புக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். இப்போ ஓபி தான் ஆரம்பிக்கிட்ட வந்து உன் வேலையை காட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி ஆரம்பம் ஒரு மாதிரி ஸ்முக் பண்ணுறான். சுகா தான் ஆரம்பிக்கிட்ட வந்து மச்சான், இன்னொரு தடவை என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணுற மாதிரி எத்தனா ஒன்று பேசுனேன், கொன்னுரும் அவனை, அருவா தான் வரும் கொரியா வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு எல்லாமே தெரியும், என் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ இல்லை கொன்னுருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி வந்து சுகாவை பார்த்து சிரிக்கிறான். அப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஃபுல்லாக வந்து எல்லா சொந்தக்காரங்களையுமே வந்து உட்கார வச்சுருக்காங்க மண்டபத்தில். வந்துட்டு நம்மளோட ஆரமும் சுகாவும் வந்துட்டு மாப்பிள்ளை கெட்டப்பில் 2 பேரும் வந்துட்டு நடுவில் பொண்ணுங்க உட்கார்றதுக்காக கேப் விட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது நீங்கள் அழகாக வந்து ரெடியாக இருக்கீங்க. கெரவும் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஒரு வழியாக அவன் இடுப்பை காட்டி காட்டி அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கெரோ சொல்கிறா. நான் கரெக்ட் பண்ணேன், அவன் தான் என்ன கரெக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறீங்க. அப்போது மேரேஜும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து முடியுது. ஆரம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டு, தாலி அவனுக்கு ஆக்சுவலி எப்படி கட்டுறதுன்னு தெரில, இப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு போய் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். அப்போ சுகா தான் டே மச்சான் ஒழுங்காக தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது எப்படியோ வந்து தாலியெல்லாம் அழகாக வந்து கட்டி முடிச்சிடுறான். நீ சில்க்கு சாரியில் செம்மையாக இருக்குடி, இன்றைக்கி நைட்டு நீ செத்த அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கல்ப் பண்ணுறீங்க. சும்மா இருந்தவனே ஏற்றி விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் நைட்டும் வந்து ஆகுது. கேரோ சுகா கிட்ட நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பா. ஸோ அவளுக்கு வந்து அவ்வளோ நர்வஸ் இல்லை. அதனால அவளை வந்து ரெடி பண்ணிக்கிறா. பார்க்குறதுக்கு க்யூட்டாக அவளே வந்து ரெடி பண்ணிக்கிறா. ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது, உதறுது. கேரோ உங்களை பார்த்து தம்ஸ் அப் சிக்னல் வேறு காட்டிட்டு போகிறா. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே பால் சொம்பை வாங்குறீங்க. கையில் கிடுகிடுன்னு ஆடுது. அந்த பால் சொம்பெல்லாம் அப்படியே கொப்பளிக்குது உங்கள் கையில். அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் ஆரம் தான் ஷர்ட்டில் வந்துட்டு ஒரு 4 பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தான் போட்டிருக்கான். அவ்வளோ ஹாட்டாக இருக்கான். நீங்கள் வர்றதுக்குள்ளே அவனுக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி அவ்வளோ ஏசி ரூம்லேயும் அவனுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகிருக்கு. கையில் ஃபுல்லாக மல்லிகைப்பூவை சுற்றிட்டு அப்படியே பாதி ஓப்பன் ஷர்ட்டோட அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கட்டில் வந்து அப்படியே காலை வந்து வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் கிடுகிடுன்னு உங்கள் கையில் இருக்கிற செம்பு வந்து இப்படி டான்ஸ் ஆடுது. உள்ளே போயிட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செம்பு நீட்டுறீங்க. அப்படியே வரக்குன்னு உங்களை பிடிச்ச ஒரே எழுதான். என்னடி சில்க்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல என்ன இப்படி கூப்பிடாதீங்க, சும்மா சிலுக்கு கிழக்குன்ட்டு அப்படிங்கிறீங்க. அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் எடுத்து உட்கார வைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது. உங்களை அப்படியே போக் பண்ணுது உங்களோட தைஸில். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னது இது அப்படிங்கிறீங்க. இப்படி நீ சிலுக்கு மாதிரி முன்னாடி வந்து நின்னா அப்படி தான் ஆகும். இவ்வளோ நேரம் இப்படி இல்லடி, ஆனால் அவனை பார்த்தோன்னே தூக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்துட்டு உங்களோட கைக்குள்ளே வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. என் பொண்டாட்டிக்கு வெக்கம்லாம் வட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். இப்போ அப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நம்சனோட மடியில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கீழே உட்காந்துருக்கான். உங்களோட ஹிப்பை பிடிச்சி நீங்கள் அவனுக்கு தோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ண வச்சிட்ருக்கான். நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து அவனோட பேக் ஹெட்டில் கொடுத்து அவனோட ஹேரெல்லாம் க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட செஸ்ட்டுக்கு நடுவில் அவனோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் ஹெவனுக்கே போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ ஹாட்டாக அவங்களுக்குள்ளே வந்து அந்த செஷன் வந்து முடியுது. இப்படியே காலையில் ஆகுது. ஸோ சுகாவும் கேரும் வந்து காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துருந்துருப்பாங்க. நீங்கள் 11:30 மணிக்கு தான் முழிக்கவே செய்கிறீங்க. ஆரம் உங்களை வச்சு பயங்கரமாக செஞ்சுருந்துருப்பான். செம்ம டயர்டாக இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் வந்து கதவை தட்டுறாங்க. ஆரம் அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆரமோட ஸ்டொமக்கில் வந்து படுத்துருக்கீங்க. அவனோட வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக வந்து பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான். அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறான்.
2 பேரும் சாப்பிட வரீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வரோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களை எழுப்புறான். நீங்கள் எந்திரிக்காமல் திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் காதுகிட்ட வந்து சிலுக்கு இப்போ எந்திரிக்கலான்னு வையேன், அடுத்த ரவுண்ட் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டக்குன்னு எந்திரிச்சு உட்காருங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டமக்கை பிடிச்சிக்கிறீங்க. அதான் டேமேஜ் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டி டக்குன்னு எந்திரிச்ச அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு நோட் புக் எடுத்து சப்பு சப்பு சப்புன்னு ஆரமாக அடி நடிக்கிறீங்க. வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சிட்டு குளிச்சு ரெடியாகி கீழே வரீங்க. கீழேயும் ஒரு மாதிரி அப்பா அம்மா அப்படின்னு தான் நடந்து வரீங்க. யாரோ உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி செம்மையாக சிரிக்கிறா. நீ தானே வேணும் தானே என்ன மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேரோ கிட்டே போய் கேட்குறீங்க. கேரோ சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறா. உங்கள் அண்ணனை பற்றி என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. நீ எப்படியோ உனக்கும் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் கேரோவை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ ஹாப்பியாக உங்களோட ஃபேமிலியோட ஆரமோட நீங்கள் வந்துட்டு கொரியா கிளம்பி போயிட்டீங்க. கேரோ வந்துட்டு இந்தியாவில் சுகாவோட வந்து செட்டில் ஆகிட்டா. ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரியை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.